மணிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியான ஒரு vlog பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சேலமில் வந்து அரசு பொருட்காட்சி வந்து போட்டிருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா. அதை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கறதுக்காக சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் போக போகிறோம். வாங்க அங்கே போயிட்டு இந்த தடவை எக்ஸிபிஷன் எப்படிலாம் போட்டிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா மணிஸ்? அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போது நம்ம எக்ஸிபிஷன் பார்க்குறதுக்காக வீட்டிலேருந்து சூப்பராக நம்ம கிளம்பி ஒரு 7 o'clock அந்த டைமில் வந்து நம்ம சூப்பராக ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்தாச்சு. நம்ம சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் பேக் சைடில் தான் எக்ஸிபிஷன் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். அரசு பொருட்காட்சி வந்தாச்சு. உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க கண்மணிஸ், வாங்க நம்ம போய் டிக்கெட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு 15 ரூபா, சின்னவங்களுக்கு 10 ரூபா. அது நம்ம எடுத்துக்கலாம். டிக்கெட் வாங்கியாச்சு. வாங்க இப்போ நம்ம எக்ஸிபிஷன் போகலாம். எக்ஸிபிஷன் வந்தாச்சு. உள்ளே போன உடனே நிறைய கடைகள் செம்ம சூப்பராக இருக்குது. வாங்க ஒவ்வொரு கடையாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நிறைய சூப்பரான பேங்கிள்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் ரேட்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 150, 200 அந்த மாதிரி இருக்குது. நெக்லஸ் செட்ஸ் நிறைய இருக்குது. இங்கேயும் பாருங்க நிறைய சூப்பரான நெக்லஸ் 150 தான். இந்த மாதிரி இருக்குது. எடுத்தீங்கன்னா குழம்பு போகிற மாதிரி கேரட்டு, முள்ளங்கி, பீன்ஸு எல்லாம் போடுறீங்களா? அப்புறம் இங்கே இருக்கிற பீஸ் எல்லாமே 30 ரூபாவா. ஏதாவது வாங்கலாமா? நல்ல ரேட்டு, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கரண்டி எல்லாமே செம்ம ஸ்ட்ராங்காக நல்லா தான் இருக்குது. 80 rupees ஒர்த்து தான், வாங்கலாம். இந்த கரண்டி இருக்குல்ல எல்லா மாதிரி. இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு 3 கரண்டி. இங்கே இருக்கிற பிளேட்ஸ்லாம் 30 ரூபா. அப்புறம் அழகாக குட்டிடும் பாஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரேட் இருக்குது. பார்த்தோன்னே க்யூட்டாக இருக்குது. சூப்பராக டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னே சின்ன வயசில் கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்ற ஞாபகம் வந்துச்சு. செம்மையாக இருக்குல்ல, க்யூட் குக்கரு. அப்புறம் இது வந்து ஹாட் பாக்ஸ், குட்டி மரம் எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் எல்லாம் 20 rupees, 30 rupees. இங்கே பாருங்கப்பா, நம்மளோட பவுடர் டப்பா செம்ம சூப்பராக நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது பஞ்சு. பேபி பிங்க் பவுடர் டப்பா வாங்கியாச்சு. இந்த சைடு வந்து நம்மளோட குட்டீஸ்க்கு தேவையான பென்சில்ஸ், அப்புறம் ஸ்கேல்ஸ், அப்புறம் பென்ஸு, இந்த மாதிரி எல்லா வகையான ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுற அக்சசரிஸ் வந்து. அப்போ வந்து பேக்ஸ் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சுல, இந்த தோடு நல்லா இருக்குது. ஸோ எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே நம்ம பார்த்துட்டே போகலாம். இங்கே கிளாஸ் கப்ஸ் இருக்குது. எனக்கு கிளாஸ் கப்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 30 rupees போட்டிருக்காங்க. பார்ப்போமா? நல்லா இருக்குது கப்ஸு. என்ன பார்த்து ஹேண்டில் பண்ணுவேன். குட் ஸ்மைல். நல்லா இருக்கு. உப்பு ஜாடினும் வச்சுக்கலாம். தயிர் போட்டு வைக்கிற ஜாடின்னு வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்க ஆடு உட்டில் இருக்க கரண்டிகள் நிறைய இருக்குது. எல்லா வகையான டைப்ஸ்லேயும் இது பாருங்கள். சப்பாத்தி கட்டை 100 ரூபா. இது சப்பாத்தி தேய்க்கிற கட்டை 260 ரூபா. இங்கே பாருங்க. நல்லா தான் இருக்குது. சின்ன பக்கெட் பொரியல் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பக்கெட் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், உண்டியல் வந்து எல்லா டைப்ஸ்லேயும் இருக்குது. கோவில் உண்டியல் எவ்வளோ? இங்கே பாருங்கள், கோபுரத்தில் உண்டியல். இங்கே ஓட்டை இருக்க போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் திரும்ப. இது பாருங்கள், சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி உண்டியல். நான் கோபுரம் மாதிரி உண்டியல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த உண்டியல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் இது நல்லா இருக்குது. இது ஒன்று எடுத்துக்கலாமா? இந்த பக்கமும் ஃபுல்லாக ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ ஏதாவது உட்காந்து சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணியிருக்கோம்.
வாங்க இப்போ அங்கே வாங்கிட்டு இருக்கேன். காலிஃப்ளவர் சில்லி வாங்க போகலாம். காலிஃப்ளவர் சில்லி எவ்வளோ? காலிஃப்ளவர் இப்போ நம்ம காலிஃப்ளவர் சாப்பிட்டோம் உட்காந்துட்டோம். வீட்டிலையே பொரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாம் இந்த வந்து எல்லாமே டாய்ஸ் கடை தான் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த சோப்பு முறையில் வந்து இது பலூன் போடுவாங்க. நிறைய பார்க்கும்போதே எப்படி நிறைய துறையிலேருந்து வடிக்கவல் இந்த உரப்புறமா மாதிரி நிறைய செட்டப்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஒரு ஆட்சிகள் போட்டிருக்காங்க. இங்கே சூப்பரான ஒரு டிசைனில் ஒன்று இருக்குது. அப்புறம் என்னென்னவோ இருக்குது. இயற்கை உரம் திடக்கழிவு மேலாண்மைன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராயிங். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் நம்ம சேலம் கோட்டை மாரியம்மனுடைய இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக சூப்பராக இருக்குது. ஆனால் உள்ளே என்டர் ஆகக்கூடாது போல. நம்ம இப்போ நீர்வளத்துறை வந்து போய் பார்க்கலாம். டேம் அந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சுருக்காங்களான்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கால்நடை ஆராய்ச்சி மையம், கால்நடை மருத்துவக் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக நிறைய இருக்குது. மேட்டூர் டேம் தானே? மேட்டூர் டேமோட இது அப்படியே நம்மளுக்கு தண்ணி அப்படியே வருது. வந்து மேட்டூர் அணை, மதகுகள் எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லாயிருக்கு. பழங்குடியினர் துறை, நெடுஞ்சாலைத்துறையில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். வந்து சிக்னல்ஸ், பள்ளி கல்வித்துறை வந்து உள்ள போய் பார்க்கலாம். ஏன்னா இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய வச்சுருக்கோம். பாருங்க, சின்ன சொல்ல விடுற மாதிரி நிறைய ஆய் எழுத்துக்கள் வச்சு ஃப்ளவர் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, சூப்பராக அடுக்கி வச்சிருக்காங்க. நன்றி, மீண்டும் வருகிறோம். இங்கே பாருங்க, குழு குழு ஐஸ் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னோ வேர்ல்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறமா வேலாம் வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளெல்லாம் போகல, ஏன்னா வெளியவே இப்போ வந்து ஸ்னோ வேர்ல்டாக தான் இருக்குது. ஸோ போகல. நிறைய கடைகள் இருக்குது. எந்த பக்கத்துக்கு நாளும் நிறைய கடைகள். இப்போ தான் நம்ம பிளேஸ் ஸ்டேஷனே வந்திருக்கோம். பாருங்க, டோரா இது வந்து ஃப்ரீயாக இருக்குது. கப்பின் சாஸ் அப்படின்னு நான் சொன்னேன். இது பேர் இங்கே பாருங்கள், நம்மளோட செயின் வீல் வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து எல்லோரும் இறங்கி வந்துட்டாங்க. ஸோ ஸ்லோவாகிடுச்சு. அப்புறம் குட்டி சொல்லாங்க. நிறைய க்ரௌட்லாம் இல்லை, ஏன்னா இது வீக் டேஸில், வீக்கெண்ட்ஸ்லாம் நிறைய க்ரௌட் இருக்கும். செயின் வீல் எல்லாமே. இந்த பக்கம் பெருசாக ஒரு ஆடிட்டோரியம் வச்சுருக்காங்க. ஏதாவது கலை நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க போல, இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து காலியாக இருக்குது. ஊரக வளர்ச்சித்துறை, உழவர் நலத்துறை, அப்படி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதாக இருந்துச்சு. நம்ம வந்து இந்த இயர் எக்ஸிபிஷனை செம்ம சூப்பராக பார்த்துட்டு வந்தாச்சு. ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இப்போது செப்டம்பர் 9 வரைக்குமே இந்த எக்ஸிபிஷன் ஓப்பனில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பண்ணி இன்னொரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய். போலாமா? இப்போ வந்து நம்ம வீடு எப்போ நம்ம வந்தோம்னா 7 மணிக்கு வந்தோம். இப்போ டைம் வந்து 9:15 ஆகுது. செம்ம சூப்பராக எல்லா எக்ஸிபிஷனோட இது எல்லாத்தையுமே பார்த்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பாய்.